சென்னை அருகே சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த நபரை மாடு ஒன்று முரட்டுத்தனமாக முட்டி தாக்கிய திடுக்கிடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மாநகராட்சி அதிகாரிகள் எடுத்த நடவடிக்கை எண் போகிற போக்கில் சிவனே என அமர்ந்திருந்தவரை முட்டித் தள்ளி காட்டு காட்டு என காட்டிவிட்டு உசேன் போல்ட்டை போல ஓடி மறைந்து விட்டது இந்த மாடு. நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன் என புலம்பாத குறையாக இருந்த அந்த நபரை தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று சிகிச்சை அளித்துள்ளனர். சாலைகள் எல்லாம் நடமாடும் மாட்டு பண்ணைகளாக மாறிவிட்டதோ என நினைக்க தோன்றும் அளவுக்கு நாளுக்கு நாள் எல்லை மீறும் கால்நடைகளின் அட்டகாசம் கட்டுக்குள் கொண்டு வரப்படுமா? சென்னையை அடுத்த மேடவாக்கம் சௌமியா நகர் பகுதியில் சாலை ஓரத்தில் அமர்ந்திருந்த நபர் ஒருவர் பீடியை ரசித்து இழுத்து கொண்டிருந்தார். அப்போது அவரது பின்னால் இருந்து ஓடி வந்த மாடு ஒன்று தனது ஜென்ம விரோதியை பார்த்துவிட்ட பூரிப்பில் அந்த நபர் மீது பாய்ந்துள்ளது. முதுகை வாட்டமாக காட்டிக் கொண்டு உட்கார்ந்திருந்த அவரை அலங்காநல்லூர் காளையை போல பாய்ந்து வந்த மாடு முட்டி தள்ளியதில் அவர் சுமார் 3 அடி முன்னால் சென்று தலை குப்புற விழுந்துள்ளார். இருப்பினும் விடமாட்டேன் என சூளுரைத்தபடி தாவி குதித்து வந்த மாடு அந்த நபரை தரையில் போட்டு முட்டி தள்ளி நசுக்கு நசுக்கு என நசுக்கியது. ஏற்கனவே எலும்பும் தோலுமாக இருந்த அந்த நபர் இளம் காளையின் கண்மூடித்தனமான தாக்குதலால் நிலை குலைந்து போனார். அக்கம்பக்கத்தினர் அந்த மாட்டை விரட்டியதும் 4 கால் பாய்ச்சலில் தப்பித்து ஓடிவிட்டது. என்ன ஆனது, யார் தாக்கியது என்பதை கூட உணர முடியாமல் தவித்த அந்த நபரை அங்கிருந்தவர்கள் மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பொதுவாக சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகள் இது போன்று சம்பந்தமில்லாமல் சிலர் மீது தாக்குதல் நடத்திவிடும் நிகழ்வுகள் ஆங்காங்கே நடைபெறுவதை பார்க்க முடிகிறது. ஆனால் சமீப காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் அதிகமாக நிகழ ஆரம்பித்து விட்டன. சென்னை போன்ற பெருநகரங்களை பொறுத்தவரை சாலைகள், மேம்பாலங்களின் கீழ்ப்பகுதி, சாலையோர புல்தரைகள் போன்றவற்றை கால்நடைகள் ஆக்கிரமித்து குடித்தனம் நடத்தி வருகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை கூட இதே பகுதியில் 75 வயதான ஜவஹர் என்பவரை மாடு முட்டியதில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சோக சம்பவம் அரங்கேறியுள்ளது. பள்ளிக்கு செல்லும் குழந்தைகளும் வேலைக்கு சென்று வரும் வாகன ஓட்டிகளும் கால்நடைகளை கையாள்வது எப்படி என கற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். மாநகராட்சி அதிகாரிகளோ ஏதேனும் சம்பவங்கள் நிகழ்ந்தால் மட்டுமே நடவடிக்கை எடுப்போம் என்கிற ரீதியில் செயல்படுகின்றனர். கால்நடைகளால் ஏற்படுத்தப்படும் இதுபோன்ற சம்பவங்களுக்கு தீர்வு கிடைக்குமா?